Hi friends, TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் உங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நீங்க எப்படி பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை TNEAல அட்மிஷன் போட போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட். ஸோ டெபாசிட் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அந்த பேமெண்ட்டை வந்து எய்தர் நீங்க ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேலையும் பே பண்ணலாம், இல்லைன்னா டிமாண்ட் டிராஃப்ட் டிடியும் கட்டலாம். ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து 5000 rupees பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 1000 rupees பே பண்ணணும். ஸோ டிடி பேமெண்ட் நீங்க பண்றீங்கன்னா த செக்ரட்டரி TNEA சென்னைக்கு டிடி பேமெண்ட் கட்டிடுங்க. அண்ட் உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எல்லாரும் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ கோர்சஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து லிமிட் கிடையாது. அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ஆட்டோவாக சேவ் ஆயிரும். நீங்கள் சேவ் ஐக்கான் கிளிக் பண்ண தேவையில்லை. அண்ட் நீங்க வந்து ஒரு காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போதே அந்த காலேஜ் அண்ட் கோர்ஸ்ல இருக்க சீட் அவைலபிலிட்டி கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பேஜஸ்ல நீங்க வந்து எனி நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க செலக்ட் பண்ற காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் வந்து உங்க ரேங்க் அண்ட் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ப்ரீவியஸ் இயர் ஒரு காலேஜ்லயும் என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா வீடியோல பார்க்கலாம். அண்ட் நீங்க காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பேஜ் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். ஸோ என்ன ஆக்ஷன்ஸ் வேணா நீங்க பண்ணலாம். அண்ட் உங்களோட சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேவ் ஆயிரும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜஸ்ல நீங்க செலக்ட் பண்ற காலேஜஸோட லிஸ்ட் வந்து கண்டிப்பா ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்ல தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணி நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து அலாட் ஆகும். ஸோ நீங்க வந்து காலேஜ் செலக்ட் பண்ணும்போது காலேஜ் நேம், காலேஜோட கோட், அதோட பிரான்ச் நேம், அதோட டிஸ்ட்ரிக்ட் அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட், காலேஜ் கேட்டகரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபில்டர் ஐகான் கிளிக் பண்ணி நீங்க வந்து காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்டா நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, நீங்க வாட் எவர் நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா லாக் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் வந்து நீங்க வெளியில வரணும். எய்தர் நீங்க வந்து லாக் பண்ண போகலாம், இல்லைன்னா ஏதாவது கன்ஃபர்மேஷன் போகலாம், இல்லைன்னா எடிட் பண்ண போகலாம். ஸோ எப்படி நீங்க வந்து என்ன சாய்ஸஸ் நீங்க பண்ண போனாலும் நீங்க வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா லாக் அவுட் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ்க்கு வந்து 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் டேல வந்து உங்களுக்கு 5 PM ஈவினிங் 5 PM வரையும் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து லாக் ஆயிரும். ஸோ பிஃபோராகவே நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்க சாய்ஸஸை வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ TNEA online.organization அந்த வெப்சைட்ல உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்னு வரும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது ஏதோ காலேஜ் கோட் யூஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து காலேஜஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கும். அண்ட் பிரான்ச் நேம் எந்த பிரான்ச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து காலேஜஸ் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் நேம் டைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் நேம் காமிக்கும், அந்த காலேஜ் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை கண்டிப்பா ஆர்டர் பண்ணணும். உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் படி அதை ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ நீங்க வந்து காலேஜ் தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். அந்த காலேஜ் பக்கத்துல டெலீட் ஐகான் இருக்கும், அதை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். காலேஜஸ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஆர் கிளிக் அண்ட் டிராக் யூஸ் பண்ணி நீங்க வந்து காலேஜஸ் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் படி இருக்கணும். அதுக்காக நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து நீங்க லார்ஜர் தென் லிஸ்ட் இட் இஸ் பெட்டர். ஸோ எனி நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள கண்டிப்பா நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு உங்களோட சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணிடணும். ஸோ செகண்ட் டேல வந்து ஈவினிங் 5 PM வரையும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்க அதுக்குள்ள லாக் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து உங்களோட சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணிடும்.
ஸோ லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ், லாக் மை சாய்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த சேஞ்சுமே சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு லாக் மை சாய்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்